என் இனிய அன்பர்களே வணக்கம். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சிலப்பதிகாரத்தை சிலம்பின் ஓசை என்ற தலைப்பில் வழக்குரை காதையை மேடையில் ஏறி பேசிய அனுபவம் உண்டு. அதிலிருந்து கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு பிறகு சிலம்பின் ஓசையை உங்கள் கண்முன் நிறுத்தலாம் என்ற நோக்கத்தில் இந்த புலன பதிவை தொடங்குகிறேன். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூவிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை என்று பாடுவார் பாரதியார். ஆம், கம்பனையும் வள்ளுவனையும் போற்றும் இந்த உலகம் இளங்கோவை போற்றுவது குறைவுதான். அதை நிறை செய்ய அடியேன் இந்த சிலம்பின் ஓசையை ஆரம்பிக்கின்றேன். சிலம்பு ஒரு அற்புதமான காப்பியம். பாட்டுடை தலைவன் உண்டு, தலைவி உண்டு, காப்பிய நோக்கம் உண்டு. ஐம்பெரும் காப்பியத்தில் சிறந்த காப்பியம் என்னை பொறுத்தமட்டில் சிலப்பதிகாரம். தமிழ் மொழியில் தோன்றிய முதல் பெரும் காப்பியம் சிலப்பதிகாரம். இளங்கோடிகள் இயற்றியது. சமண சமய காப்பியம். சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுந்தது. காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்து குல ஒழுக்கப்படி திருமணம் செய்து இல்லறம் நடத்திய கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது இந்த நூல். இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை 3 காண்டங்களில் 30 காதைகளில் விரிவாக விளக்கியுள்ளார் இளங்கோவடிகள். சிலப்பதிகார காப்பிய நிகழ்ச்சிகள் சோழ நாடு ஆரம்பிக்கிற இடம், பாண்டிய நாடு, சேர நாடு என்னும் 3 நாடுகளில் மூவேந்தரின் தலை நகரங்களிலும் நடந்த நிகழ்ச்சிகள் ஆகும். எனவேதான் இந்த காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டங்களாக வகுத்து கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றிலும் 10 காதைகளாக 30 காதைகள். காண்டம் என்றால் பெரும் பிரிவு, காதை என்றால் சிறு பிரிவு. இந்த காப்பியத்தின் கதை சிலம்பினை காரணமாக கொண்டு அமைந்ததால் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என பெயரிடப்பட்டது. காப்பியத்தில் அறம் உள்ளது, பொருள் உள்ளது, இன்பம் அதுவும் உள்ளது. 3 இடம்பெற்றுள்ள ஒரு ஐம்பெரும் காப்பியங்களில் முதலாவது. கோவலனும் கண்ணகியும் வானவர் உலகு செல்வதும் இங்கு காட்டப்படுகிறது. எனினும் காப்பியத்தில் இளங்கோவடிகளின் நோக்கம் அறமே அறமே அறமே. 3 முறை சொல்லுவேன், அறம் அறம் அறம். ஆம், தம்மை அற உணர்வு உந்த தாமும் மக்களிடம் அற உணர்வை விழிப்புறச் செய்ய இளங்கோவடிகள் பாடியது சிலம்பின் ஓசை, சிலப்பு அதிகாரம். சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன் இருந்த தமிழ் இலக்கியம் அகத்திணை புறத்திணை பாடல்களேதான். அவை தனி மனித உணர்ச்சிகளை பொதுமையாக நின்று உணர்த்தியவை. ஆனால் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்த உண்மைகளை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் முதல் இலக்கிய முயற்சியாக பெரும் காப்பியமாக அமைந்தது நாம் சிலம்பின் ஓசை, சிலப்பதிகாரமே. காப்பிய இலக்கணப்படி பெரும் காப்பியம் தண்ணீர் இல்லாத தலைவனை கொண்டிருத்தல் வேண்டும். ஆனால் சிலம்பில் கண்ணகிதான் தன் நிகர் இல்லாத தலைவியாக போற்றப்படுகின்றாள். காவிய தலைவி கண்ணகிதான். முத்தமிழ் காப்பியம். இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழையும் பயன்படுத்தி உள்ளார். அதனால்தான் சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்று போற்றுவார்கள். 3 நீதிகள் உள்ளன சிலம்பின் ஓசையில். சிலப்பதிகாரம் இந்த உலக மக்கள் அறிந்து பயன் பெறும் வகையில் 3 உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு அமைந்துள்ளது. கருவுங்க 3 உண்மைகளை தான் கருப்பொருளாக வைத்திருக்கிறது சிலம்பு. அந்த 3
உண்மைகள் இன்னைக்கும் பொருந்துங்க. இது இன்றைய சூழலில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இளங்கோடிகள் நினைத்திருக்கிறான் அன்றே வள்ளுவனும் நினைத்திருக்கின்றான், கம்பனும் நினைத்திருக்கின்றான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது முதல் உண்மைங்க, முதல் நீதி. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது. அரசியலில் தப்பு பண்ணால் எந்த கட்சியும் நிலைக்காதுங்க, இது உறுதி. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது. பத்தினியை எல்லோரும் போற்றுவார்கள். அதுவும் இந்த சூழலில் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழும் ஒரு பெண்ணை போற்றுவது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று. 3வது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது. நான் இன்று இப்போது சிலம்பின் ஓசையை பேசுவதும் ஊழ் ஆகோழின் வழியே. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இப்படி சிலப்பதிகாரம் முழுமையும் அருமையாக இருக்குங்க. சிலப்பதிகார காலத்தில் தமிழருடைய பண்பாடு, சமய நெறிகள், பழக்க வழக்கங்கள், கலைகள் ஆகியவற்றை அறிந்து இக்காப்பியத்தினை இன்னும் வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக சுவைக்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சேசு.